ஒரு சில கட்சிகள் தானே பிராக்டிக்கல். அதிமுக வரலாம், தேமுதிக வரலாம், பிளஸ் இப்ப இருக்கிற தேஜக. அதை தாண்டி வேற ஏதாவது இருக்காங்களா? நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு நான் வந்து எதுவும் சொல்லலை. நாளைக்கு தினகரன் அவருக்கு அழைப்பு கொடுத்தார், இவருக்கு அழைப்பு கொடுத்தாருன்னு அவங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவீங்க. அது இல்லை, திமுகவை எதிர்க்கிற கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வரணும். ஆதரிக்கிற கட்சியில் அந்த கூட்டணியில் இருக்கிற மாதிரி எதிர்க்கிற கட்சிகள் வரவே முடியாது. யார் வர முடியாது? விஜய் வர முடியாது. எனக்கு தெரியல, அது வந்து எனக்கு தெரியல. இப்ப பாருங்களேன், இப்ப இன்னைக்கு கூட நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன், நண்பர் திருமாவளவன் என்ன சொல்றாரு, திராவிட கட்சிகளோட நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் என்னுடைய பொது எதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த கூட்டணியில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு உள்ள அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விட்டுட்டு திமுகவை வீழ்த்தணும், முதல்ல மக்களுக்கு நல்லாட்சி வரணும்னா இந்த அணிக்கு வந்து ஆதரிக்கலாம். எனக்கும் உங்களுக்கும் ஒரே கொள்கை இருந்தால் நம்ம ரெண்டு கட்சி எதுக்கு? கொள்கைங்கிறது வேற, நீங்கள் எல்லாத்தையும் குழப்பிக்கிறாங்க. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்க. கொள்கைங்கிறது வேற, ஒரு தேர்தலுக்கான கூட்டணிங்கிறது வேற. அது கட்சிகள் வந்து ஒரு ஆட்சியை வீழ்த்துறதுக்காக வர்ற கூட்டணி. அதில் வந்து ஒரு கட்சி வர்றதுனால ஒன்றும் அவங்களுக்கு வந்து எந்த வித கெடுதல் நடந்துட போகிறதில்ல. திமுக ஆட்சியை, அது குடும்ப ஆட்சி, இன்றைக்கு தவறான ஆட்சி போகுது, மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சி அப்படின்னு நினைத்து அதற்கு எதிராக செயல்படுகிற கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வரணும்னு சொல்லுங்கள். நீங்கள் இப்படி ஒரு கணக்கு போடுறீங்களா? அதிமுகவும் விஜயும் ஒரு அளவரிசையில் வர்ற மாதிரி தெரியுது. அந்த கூட்டு அமைஞ்சாலே அது வலுவான கூற்று இல்லை. அவங்க தேமுதிக ஏன் ஒரு பாமக வந்துருச்சுன்னா அது ஒரு வலுவான கூட்டாக இருக்காதா? நான் ஒன்றும் எந்த கட்சியை பற்றியும் நான் வந்து குறைத்து மதிப்பிடுவேன் இல்லை, யாரை பற்றி தவறான வார்த்தைகள் பேசுவேன்னு இல்லை. எங்களை பற்றி யார் விமர்சனம் செய்தால் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்போமே தவிர, நானாக ஒவ்வொரு கட்சியை பற்றியும் அவர்கள் இப்படியே அப்படின்னு சொல்கிறதுக்கான சுவாபம் உள்ளவன் அல்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணி அமையட்டும். இது ஒரு மெகா கூட்டணியாக இருக்கும்ல, அதிமுகவை வலுப்படுத்தணும். இல்லை சார், நீங்கள் சொல்கிற உங்கள் ஆசைப்படி கூட்டணிகள் அமையட்டுமே. என்னுடைய விருப்பம் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலுப்பெறணும், அவ்வளோதான். நாங்கள் தான் உறுதியாக திமுகவை வீழ்த்தக்கூடிய கூட்டணி நாங்கள் தான் நான் ரொம்ப ஆணித்தனமாக நம்புகிறேன். அதற்கு மற்ற கட்சிகள் வரணும், வந்தால் நல்லா இருக்குன்னு நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன் பாருங்களேன். விஜய், அதிமுக, தேமுதிக, பாமக இந்த மாதிரி கட்சிகள்லாம் கூட்டணி அமைத்தா அது ஒரு மெகா. பாமக எங்க கூட்டணியில் இருக்காங்க? ஒருவேளை அப்புறம் எந்த கட்சி வராலும் எங்க வேணாலும் மாறலாமே. அது ஒருவேளை அப்படிங்கிற யூகத்துக்குலாம் நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறது வந்து பாக்குறவங்களுக்கு அது ஒரு காமெடியா தெரியும். அது வேணா. அதிமுகவும் விஜயும் ஒரு அளவரிசையில் இருக்கிற மாதிரி படுதா? இவர் அவங்களை விமர்சிக்க மாட்டேங்கிறாரு, அவர் இவரை விமர்சிக்க மாட்டேங்கிறாரு. அதை பத்தி நாங்கள் தான் எல்லா கட்சிகளையும் தேவையில்லாம திமுகவையும் பழனிசாமி எங்களை விமர்சித்தா தான் நாங்கள் பழனிசாமி விசாரிக்கிறோம். அதே மாதிரி விமர்சிக்காததுனாலே ஒன்றா இருப்பாங்க. அதை பற்றி எனக்கு தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ஒன்றா வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிற ஜோசியம்லாம் எனக்கு சொல்ல தெரியல. நான் ஒரே வார்த்தை தான் சொல்கிறேன், என்டிஏ கூட்டணி தான் திமுகவை வீழ்த்தக்கூடிய கூட்டணி. அதற்கு மற்ற கட்சிகள் வரணும். இல்லை, இது வந்து பல அணிகள் குறைந்தபட்சம் 3. நீங்கள் திரு அண்ணாமலை சொன்ன மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தானே அவர் சொல்கிறாரு. அதே நேரத்தில் காலமும் சூழ்நிலையும் அந்த நேரத்தில் முடிவு பண்ணணும்னு அழகாக பதில் சொல்லியிருக்காரு. குறைந்தபட்சம் 3 அணி அப்படின்னு பார்த்த முடியும், அதிகபட்சமாக 5 அணி. 5 அணி இருக்குமானா தேசிய ஜனநாயக கூட்டணியும் அமைந்தாலும் கூட வாக்குகள் பிரிந்து, எதிர் வாக்குகள் பிரிந்து எல்லாரும் திமுகவை தான் எதிர்க்க போகிறாங்க. இயல்பான அரித்மெட்டிக் அட்வான்டேஜ் திமுகவுக்கு தான். அவங்க கூட்டணி வாக்குகள் பெறுவாங்க, பொதுமக்கள் வாக்குகள் மற்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு நீங்கள் அப்படி கணக்கு போட முடியாது. இந்த திமுக அனிதாபியாக ஓட்டு போடுறவங்க கூட மாறி ஓட்டு போடலாம். அது மாதிரி நிறைய தேர்தலில் அடிப்படை வாக்குகள் தான் அவங்களுக்கு போகுமே தவிர மற்ற ஓட்டுகள்லாம் பிரிஞ்சு மற்ற பக்கம் பிரியும். நீ வேணால் பாருங்களேன், திமுக மேலே உள்ள வெறுப்பு எப்படி பழனிசாமி மேலே இருந்த வெறுப்பை தாட்டில் அதிகமாக இருக்குது. அது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு பக்கம் குவியுமா, ஒரு பக்கம் குவியும். அது ஒரு பக்கமாக மக்களை சரியாக பார்த்து வாக்களிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ பிஜேபிக்கு ஒரு நெகட்டிவ் ஓட்டு இருக்குல்ல, சிறுபான்மையினர், அதுதான் திமுக வாங்கும். அவங்க அந்த ஓட்டு நீங்கள் சொல்கிற அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் திமுகவுக்கு எதிரான, பிஜேபிக்கு எதிரான வாக்குகளாக நீங்கள் சொல்கிறதே இப்போ இந்த தேர்தலில் அவங்க 2014 எப்படி பிஜேபிக்கு வாக்களித்தாங்களோ அது மாதிரி வாஜ்பாய் எங்கள் கூட 98 என்னப்போ வாக்களித்த மாதிரி வாக்களிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபிக்கு எதிராக ஒரு செக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஓட்டு திமுகவுக்கு தான் போகுமே தவிர இவர்களுக்கு போகணும். திமுகவும் பிடிக்கல, மத்திய அரசு மேலே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, சிறுபான்மை வாக்குகள், இப்படி பல திசையாக பிரியும் தானே. ஸோ அதோடைய அரித்மெட்டிக் பெனிஃபிஷரி டிஎம்கே இல்லை.
பார்ப்போமே. எல்லாரும் ஒரு குடையின் கீழே சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு கிராண்ட் அப்போசிஷன் அலையன்ஸ் விஜய், சீமான், இந்த அணிகள் சுருங்க வாய்ப்பு இருக்கா உங்க கணிப்புல? இல்லை, அது மாதிரி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் திமுக வீழ்த்துவதற்கு எல்லா திமுகவை எதிர்க்கிற மனநிலையில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைவது உண்மையிலேயே ஒரு நல்ல பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கும். அது வந்து எக்ஸ்பெக்டேஷனா இருக்கலாம், அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? மனது வைத்தால் மார்க்கம் உண்டு. சீமான்லாம் வரலாமா உங்க அணிக்கு? ஏன் சீமான் வரக்கூடாதா? அவர் பிஜேபியை கடுமையா எதிர்க்கிறாரு. கொள்கை ரீதியாக யாருக்கு வரணும்னு எதிர்க்கலாங்க. திமுகங்கிற தீய சக்தி எதிர்க்கணுங்கிறப்ப திமுக இன்றைக்கி பவர்ஃபுல்லாக கூட்டணி ஆட்சியில் பணபலத்தோடு இருக்காங்க, ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால அவங்கள ஜெயிக்கணும்னா நான் அவரை வாங்கன்னு சொல்லலை. இதில் எந்த கட்சியுமே என்டிஏ கூட்டணியில் வர்றதுனால என்ன இருக்குது? ஸோ தேஜாக்கால பொருந்துவார்னு நினைக்கிறீங்க சீமான்? எல்லா கட்சியுமே பொருந்துவார். என்ன விஜயும் பொருந்துவார். இப்போ காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஒரே அணியில் வர்றாங்க, உங்களுக்கு தெரியும். அவங்க எதோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா திருமதி பிரியங்கா காந்தியை எடுத்து அவங்களே கேண்டிடேட் போடுறாங்க. இதே தமிழ்நாட்டில் மற்ற ஸ்டேட்டில் இந்தியா கூட்டணியில் ஒன்றா இருக்காங்க. அதுவே பொறுத்தப்போ மற்ற கட்சிகள் இங்கே கூட்டணியில் வர்றதுல என்ன இருக்குது? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.